அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க சட்டி பத்திரிங்கிற டிஷ் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வெளியில இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக தெரியும், பட் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நம்ம ஊரில் இந்த ஜால்ராப்போம் ஜாலர் முர்த்தபா செய்வோம்ல, அதோட கேரளா வெர்ஷன் தான் இந்த சட்டி பத்திரி. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெண்டுக்கும் சேம் தான், பட் அவுட்புட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, மைதா மாவு இல்லை கோதுமை மாவு. நான் 400 கிராம் மைதா மாவுக்கு ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கலருக்காக நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேண்டானா சேர்க்க தேவையில்லை. அப்புறம் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே அடியாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் கடைசியில் கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஸ்லோவாக பீட் பண்ணி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆனதும் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிருக்க அனியன்ஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போற வர வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகா, அரை தக்காளியை சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தென் ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த ரெசிபியை பொறுத்தவரை சிக்கன்னு மட்டும் கிடையாது, மட்டன், பீஃப், முட்டை, பொட்டேட்டோ, மஷ்ரூம், ஏன் சோயா சங்க்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். மேபி உங்களுக்கு வெஜிடேரியன் வெர்ஷன் வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த மிக்சரில் தண்ணி எதுவும் சேர்க்கல, பிகாஸ் சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகுங்கிறதுனால நான் ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு கவர் பண்ணி வேக வச்சுருக்கேன். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், நமக்கு உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அவுட்டர் லேயருக்கான க்ரீப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மைதா அண்ட் முட்டை பேட்டரை யூஸ்வலாக தோசை ஊற்றுற மாதிரி தின்னா முடிச்சோட தின்னா ஊற்றிக்கோங்க. குண்டா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அதாவது சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் பொத்தாம்பொதுவாக ஒரு ரவுண்டை ஊற்றிக்கோங்க. ஆனால் ரொம்ப செவந்துடக்கூடாது, அதே நேரம் வேகாமலும் எடுத்துடக்கூடாது. இதே மாதிரி 2 சைடும் வேக வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கான க்ரீப்ஸ் அதாவது தோசையை ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 முட்டையை உடைச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் பட்டர் போட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீப்ஸை முட்டையில் டிப் பண்ணி அப்படியே ஃபர்ஸ்ட் லேயராக இந்த பேனில் வச்சுருங்க. மேபி உங்களுக்கு இந்த மாதிரி டிப் பண்ண பிடிக்கலைன்னா மெல்ட்டான பட்டருக்கு மேலே அந்த க்ரீப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே வேணால் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு எக் வாஷ் பண்ணிடுங்க. தென் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா சைடும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க இந்த எக்கை சேர்த்துட்டு திரும்பவும் மேலே ஒரு க்ரீப், அதுக்கு மேலே ஸ்டஃபிங் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு மேலே கொஞ்சம் எக் ஊற்றிக்கோங்க. என்னை பொறுத்தவரை 2 லேயர் ஸ்டஃபிங் போதும்னு நினைக்கிறேன், பிகாஸ் இது நம்ம அப்படியே ஃப்ளிப் பண்ணணும். ஸோ ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஃப்ளிப் பண்ணுறப்ப உள்ளே இருக்க முட்டை வேகாது. ஸோ நான் 2 லேயரோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற எக்கை நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இதோ இப்போதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பார்ட். இந்த ஸ்டஃப்டு அண்ட் லேயர்டு க்ரீப்பை நம்ம அப்படியே ஃப்ளிப் பண்ணணும். உங்ககிட்ட 2 பேன் இல்லைனா நோ ப்ராப்ளம், நீங்கள் பிளேட்டை வச்சு கூட ஃப்ளிப் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சைடு திருப்பி போட்டு வேக வைக்கலாம். நிஜமாவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமாக நாம் சிம்மில் வச்சு தான் இதை வேக வைக்கணும், இல்லைனா செவந்து போயிடும் ரொம்ப. ஃபைனலாக நம்ம சட்டி பத்திரி ரெடி. சாப்பிட்றதுக்கு நிஜமாவே சூப்பராக இருந்தது. நான் சும்மாலாம் சொல்லலை, வேணும்னா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நிறையவே கண்டினியூஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.